வணக்கம். இப்பதான் ரீச் ஆன உடனே பாத்தீங்கன்னா சரி ஒரு வீடியோவா போஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே இந்த விஷயத்தை தெரியப்படுத்திடுவோம் அப்படின்றதுனாலதான் இந்த வீடியோவோட மோட்டிவ். என்ன விஷயம்னா 4 தினங்களுக்கு முன்னால வீடியோ போஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, இன்றைய தினத்துல வழக்கு ஒன்று பதிய போகிறோம் சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, அதை பத்தி தான். இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு பதிவு செய்து முடித்தாச்சு. பட் இதுக்காக மார்னிங்ல இருந்து ஒரு மதிய வர இந்த வழக்கு பதிவு செய்யறதுக்காகவே எவ்வளவு போராட்டங்கள் அப்படின்றது பணம் டிஆர்சிஆர் குழுவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும். என்ன நடக்குது அப்படின்றத வெளிப்படைத்தன்மையா அவங்களுக்கு எல்லாமே தெரிவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். வழக்குரைஞருடைய கான்டாக்ட் நம்பர்ல இருந்து வழக்குரைஞர் யாரு, அவங்களோட மெயில் ஐடி அண்ட் அவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்தரா நம்ம எல்லாமே ஓபன் டைப்பா வெளிப்படைத்தன்மையோட எல்லாம் சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஓகே, இப்ப இந்த காணொலி காட்சியோட பிரதான நோக்கம் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப வழக்கு செய்தாச்சு, வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இப்ப பதிவு செய்யப்பட்டதுக்கான ஆதாரம் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா வழக்கு எண், அதாவது கேஸ் நம்பர் சொல்லுவாங்க. இப்ப இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னா உடனடியா கேஸ் நம்பர் எல்லாம் ஈஸியா ஜெனரேட் பண்ணலாம். நாளைக்கே பாத்தீங்கன்னா கேஸ் நம்பர் ஜெனரேட் ஆகி கேஸ் நம்பர் வர்றது, இது ரெண்டாவது ப்ராசஸ். நாளை மறுநாளே பாத்தீங்கன்னா கேஸ் ஹியரிங்க்கு வர்றது, அதாவது தமிழில் வாய்தான் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் கேஸ் ஹியரிங்க்கு வர்றது. இதெல்லாம் இமிடியேட்டா குயிக்கா ஃபாஸ்டா நடக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் என்பது கண்டிப்பா தேவைப்படுது. உங்களுடைய ஆதரவு என்பது கண்டிப்பாக தேவைப்படுகிறது. உங்களுடைய ஆதரவு அப்படின்னா இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்றேன் பாத்தீங்கன்னா, இந்த வழக்குக்கு தேவையான செலவு தொகை என்ன என்பதை பொறுத்துதான் இந்த வழக்கே பதிவு செய்யப்பட்டது. இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அப்ப அந்த செலவு தொகை மொத்த தொகை எவ்வளவுனா எவ்வளவு இதுவரை யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்திருக்கோம் அப்படின்ற வரவு செலவுலாம் பாத்தீங்கன்னா என்னாலேயே 2 தினங்களுக்கு முன்னால கூட பாத்தீங்கன்னா காண்பிக்கப்பட்டது. குழுக்கள்ல கட்சவி அஞ்சல் குழு, அதான் தமிழ் ஆங்கிலத்தில் வாட்ஸ்அப் குரூப்னு சொல்லுவோம்ல, அதுல தெரிவிக்கப்பட்டது. அப்படி இருக்கும் போது இப்ப எவ்வளவு செலவாயிருக்கு அண்ட் இன்னும் அவருக்கு பண தேவை அப்படின்றது தேவைப்படுது. ஓகேங்களா, அந்த சப்போர்ட்டை உங்களால முடிஞ்ச அளவு நீங்க எல்லாம் கொடுக்க பாருங்க. அண்ட் இன்னும் பல பேருக்கு இந்த விஷயம் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னே தெரியாம இருக்காங்க. உங்களுடைய நண்பர்களாக தான் கண்டிப்பா இருப்பாங்க. உங்க ஊர்லயே உங்க டிப்போ கீழே அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, டிரைவராவோ இல்ல கண்டக்டராவோ சிஎல்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, தற்காலிக ஊழியர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம கூட இருக்கலாம். அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்க. சோ இந்த மாதிரி குரூப் இருக்கு. இப்ப கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா 2 மெயினான குரூப் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அவங்களும் இதுல ஜாயின் பண்ணிக்கிறட்டும். அவங்களும் அவங்களால முடிஞ்ச உதவி அப்படின்றத பண்ணுவாங்க. நீங்களுமே உங்களால முடிஞ்ச உதவி, அந்த சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பா அட்மின் பாரத் அவர்களுக்கு கொடுங்க. பிகாஸ் இதுக்கு மேல நான் இதை பத்தி வீடியோ மூலமா இதை பத்தி கன்வே பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏன் அவசியம் இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் ப்ராசஸ் அதையுமே இந்த வீடியோல சொல்லியிருக்கேன், ஓப்பனாவே சொல்லியிருக்கேன். நாளைக்கு கேஸ் அப்படியே ஜெனரேட் ஆகி அந்த கேஸ் நம்பர் நாளைக்கு சீக்கிரம் குயிக்கா வர்றதுக்கும், நாளை மறுநாளே பாத்தீங்கன்னா ஹியரிங்க்கு வர்றதுக்கும், இமிடியேட்டா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்கிறதுக்கும் எல்லாமே குயிக்கா ஃபாஸ்டா எல்லாமே நடந்து முடிக்கணும். அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட், அந்த பண தேவை அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த பண தேவையை கரெக்டா நம்ம இங்க கரெக்டா பண்ணோம்னா தான் லாயருக்கு அந்த ஃபீஸ், அவங்க கட்ட வேண்டிய ஃபீஸ், கோர்ட்டு கட்ட வேண்டிய ஃபீஸ், அவங்க ஜூனியர் கொடுக்க வேண்டிய ஃபீஸ், இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த பணத்தை கரெக்டா அவங்க கொடுத்தோம்னா வேலை வேகமா ஸ்பீடா ஓடும். ஸ்பீடா அவங்களுக்குமே வேலை அப்படின்றது, நம்மளுக்கு தேவையான வேலை அப்படின்றதுமே ரொம்ப ஸ்பீடா குயிக்கா முடியும். சோ இதுக்கு மேல இதை பத்தி பேச இந்த இடத்துல தேவையில்லை நான் நினைக்கிறேன். அப்ப நான் கடைசியா இந்த வீடியோல சொல்லி முடிச்சுக்கிறது, இனி இந்த வீடியோ பாக்குற இந்த நிமிஷத்திலிருந்து இனி என்னுடைய கையிலோ இல்ல இந்த வழக்கை நடத்தக்கூடிய வழக்குரைஞர் அவருடைய கையிலோ இல்ல சீரும் சிறப்பாக தூக்கி தற்போது நடத்தி கொண்டிருக்கிற அந்த பாரத் அவருடைய கையிலோ, இந்த 3 பேருடைய கையிலோ பாத்தீங்கன்னா இனி கிடையாது. இந்த வீடியோ பாக்குற நீங்க, அந்த வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்கக்கூடிய நீங்க, உங்களுடைய சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தா மட்டும்தான் இது குயிக்கா ஃபாஸ்டா முடிகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது இருக்கு. இது உங்களுடைய கையில் மட்டும்தான் இது இருக்கிறது, எங்களுடைய கையில் இது கிடையாது என்பதை இந்த காணொலி காட்சி மூலியமாக உங்களிடம் தெரியப்படுத்துவதற்கு தான் இந்த ஒரு காணொலி காட்சி. நன்றி.